நீலகிரி மாவட்டம் பேட்டையாலயன் என்ற பகுதியில் ராட்சத மரமானது சாலையில் விழுந்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சில தினங்களாக அங்கு கனமழை பெய்து வருவதன் எதிரொலியாக பலத்த காற்று வீசியதால் ராட்சத மரமானது சாலையின் நடுவே விழுந்திருக்கிறது. இதனால் அங்கு போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தகவல் அறிந்து வந்த மீட்பு படையினர் தொடர்ந்து மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்பழகன், அங்கு மீட்பு பணிகள் எந்த அளவு இருக்கிறது, கூடுதல் விவரங்கள்? வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று முதல் பலத்த காற்றுடன் கூட சூறாவளி வீசி வருகிறது. ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்தும் மண் சரிவு ஏற்பட்டு வருகிறது. மேலும் பலத்த சூறாவளி காற்று வீசி வருவதால் மரங்கள் வீடுகள் மீது, மின்கம்பங்கள் மீதும் மின் கம்பிகள் மீதும் விழுந்துள்ளதால் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உதகை அடுத்த பெட்டையாலயன் பகுதியில் வீடு மற்றும் கடையின் மீது ராட்சத மரம் வேரோடு சாய்ந்துள்ளதால் பலத்த சேதம் அடைந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. மேலும் உதகை குந்தா நெடுஞ்சாலையில் சாலையில் குறுக்கே 5 மரங்கள் வேரோடு சாய்ந்து சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக தீயணைப்புத் துறையினர் தகவல் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் மரங்களை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் குடியிருப்பு பகுதியில் சுற்றியுள்ள அபாயகரமான மரங்களை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.